ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிக்டாக் ப்ரிப்பரேஷன் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் இந்த சிலபஸில் இருக்கிற 5 ஆண்டு திட்ட மாதிரிகள். ஸோ அந்த டாபிக் பார்க்க போகிறோம். அதில் முதல் 5 ஆண்டு திட்டம் முதல் 4வது 5 ஆண்டு திட்டம் வரை ஒரு 4 5 ஆண்டு திட்டத்தை மட்டும் எடுத்து அதுக்கான 50 MCQ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஒரு 4 ஐந்தாண்டு திட்டமாக பார்த்து அப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சிருக்கேன். ஸோ அதோட ஃபஸ்ட்டு வீடியோ தான் இது. முதல் 4 5 திட்டம் வரை இருக்கிற MCQs இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணலாம். முதல் 5 ஆண்டு திட்டத்தின் காலம் என்ன? ஸோ முதல் 5 ஆண்டு திட்டத்தோட காலம் வந்து பார்த்திங்கன்னா 1951 முதல் 56 வரை. இது வந்து இந்த திட்ட காலம் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்சியல் இயரை அடிப்படையாக கொண்டது. ஓகேங்களா? சுதந்திர இந்தியாவில் ஃபஸ்ட்டு 1951 தான் 5 ஆண்டு திட்டமே தொடங்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ அது ரிலேட்டட் இங்கிட்டு விளக்கங்களும் ஒரு முக்கிய பாயிண்ட்ஸுமே இங்கே கொடுத்துருப்போம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருக்கும் இந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸ், பட் இது வந்து எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் வந்து சிம்பிள் கொஸ்டின்ஸை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் எக்ஸாம் போகிறப்போ இந்த கொஸ்டின் டெஸ்ட்டு சீரியஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். முதல் 5 ஆண்டு திட்டம் எந்த மாதிரியை அடிப்படையாக கொண்டது? ஒவ்வொரு திட்டமுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடல் இருக்கும். திட்ட மாடல். ஸோ முதல் 5 ஆண்டு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஹரோட் ட்ரோமர் மாதிரி. முதல் 5 ஆண்டு திட்டம் பொருளாதார வல்லுநர் ராய் ஹரோட் மற்றும் டோமர் ஆகியோரின் பொருளாதார வளர்ச்சி மாதிரியை அடிப்படையாக கொண்டது. இது வந்து பார்த்திங்கன்னா இதிலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட இது வந்து பார்த்திங்கன்னா சேமிப்பு அதிகப்படுத்துறது. சேமிப்பு மற்றும் மூலதனத்தை அதிகப்படுத்தி நம்ம வந்து நம்மளோட வளர்ச்சியை அதிகப்படுத்திக்கிறது. ஓகேங்களா? 3வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா முதல் 5 ஆண்டு திட்டத்தின் முதன்மை நோக்கம் என்ன? ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தொழில்துறை, வறுமை ஒழிப்பு, வேளாண்மை மற்றும் பாசனம், சுயசார்பு. ஆன்சர் வேளாண்மை மற்றும் பாசனம். நம்ம வந்து சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி சால்வ் பண்ண வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா உணவு பற்றாக்குறை கடுமையாக இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து வேளாண்மையை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த தொழில்துறை மற்ற விஷயங்களுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணலான்னு சொல்லி ஃபஸ்ட் எடுத்தோன்னே வேளாண்மை மற்றும் பாசனம் சம்மந்தப்பட்ட திட்டங்களை தான் ஃபஸ்ட்டு 5 ஆண்டு திட்டத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. பக்ரானங்கள் அணை திட்டம் எந்த 5 ஆண்டு திட்ட காலத்தில் தொடங்கப்பட்டது? ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முதல், 2ஆம், 3ஆம், 4ஆம். ஆப்ஷன் முதல் திட்டம். முதல் 5 ஆண்டு திட்டத்தில் முக்கிய வந்து கோலாக எடுத்துக்கிட்டது வேளாண்மை மற்றும் பாசனத்தை வந்து அதிகப்படுத்தணும். வேளாண்மையை வந்து அதிகப்படுத்தி நாட்டின் வளர்ச்சியை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது. அதற்காக டேமு, பல்நோக்கு நதிநீர் திட்டங்கள், டேம் கட்டுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த திட்டத்தில் தான் அதிகமாக செயல்படுத்தப்பட்டது. அதில் ஒரு பகுதி தான் பஞ்சாபில் இருக்க சட்லஜ் நதியின் குறுக்கே பக்ரானங்கள் அணை கட்டும் பணி தொடங்கப்பட்டது. முதல் 5 ஆண்டு திட்டத்தின் இலக்கு வைக்கப்பட்ட வளர்ச்சி விகிதம் என்ன? டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்ன ஆப்ஷன்ஸுங்கிறத பார்ப்போம். 2.1% தான் வச்சாங்க. புதிதாக சுதந்திரம் பெற்ற உடனேயே. ஸோ ரொம்ப அதிகமாக வைக்காமல் மிதமான இலக்காக ஒரு 2.5 வளர்ச்சி விகிதம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இந்த கொஸ்டினை வந்து ஆன்சரை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த விளக்கத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மைண்டில் வந்து ஈஸியாக இருக்கும்.
இப்போது ஃபஸ்ட்டு சுதந்திரம் அடைஞ்ச உடனே வந்து நம்ம வந்து ரொம்ப அதிகமாக வைக்க முடியாது. ஸோ ஒரு குறிப்பிட்ட மிதமான ஒரு இலக்கை வச்சுக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து 2.1. முதல் 5 ஆண்டு திட்டத்தின் இறுதியில் எட்டப்பட்ட உண்மையான வளர்ச்சி விகிதம். ஸோ வேளாண்மையை வச்சு வேளாண்மை தான் நமக்கு வந்து இலக்கு, வேளாண்மையை அதிகப்படுத்துகிறது தான் இலக்கு. 2.1ன்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. ஆனால் எட்டுனது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆக்சுவல், இது வந்து இப்போ ஆக்சுவல் கோல் நமக்கு கிடைச்ச வளர்ச்சி விகிதம் வந்து பார்த்திங்கன்னா 3.6. ஸோ நம்ம எதிர்பார்த்ததை விட 2.1 விட 3.6ங்கிறது நல்ல வளர்ச்சி விகிதம். ஸோ இது வந்து ஒரு வெற்றி அடைந்த முதல் 5 ஆண்டு திட்டம். தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம் டிவிசி எந்த திட்ட காலத்தில் உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன்ஸ்: முதல் 5 ஆண்டு திட்டத்தில் தான் இந்த பள்ளத்தாக்கு திட்டம், தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு நதிநீர் திட்டம் தான், பன்னோக்கு நதிநீர் திட்டம் தான். ஸோ அணை கட்டுறது, வேளாண்மை சம்மந்தப்பட்ட பாசனம் எல்லாத்தையுமே பண்ணது எல்லாமே முதல் 5 ஆண்டு திட்டம் தான் ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துச்சு. கீழ்கண்டவற்றுள் எது முதல் 5 ஆண்டு திட்டத்துடன் தொடர்புடையது? ஆன்சர் ஏ, சமூக மேம்பாட்டு திட்டம் சிடிபி அப்படிங்கிற மாதிரி, கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 1952 தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். ஸோ இதுதான் வந்து முதல் 5 ஆண்டு திட்டத்தோட தொடர்புடையது. முதல் 5 ஆண்டு திட்ட காலத்தில் ஐஐடி மற்றும் பல்கலைக்கழக மானிய குழு அமைக்கப்பட்டதா? ஆப்ஷன்ஸ் ஆர்: ஆம், ரெண்டுமே அமைக்கப்பட்டது. ஐஐடியுமே நிறுவனாங்க, யூஜிசியுமே அமைக்கப்பட்டது. 1951 காரக்பூரில் முதல் ஐஐடி தொடங்கப்பட்டது. 53 யூஜிசி பல்கலைக்கழக மானிய குழு தொடங்கப்பட்டது. ஓகேங்களா? முதல் 5 ஆண்டு திட்டத்தின் போது இந்திய பிரதமராகவும் திட்டக்குழுவின் தலைவராகவும் இருந்தவர் யார்? ஆப்ஷன்ஸ்: லால் பகதூர் சாஸ்திரி, டாக்டர் ராஜேந்திர பிரசாத், ஜவஹர்லால் நேரு, குன்சாரிலால் நந்தா. ஜவஹர்லால் நேரு. நமக்கு தெரியும், சுதந்திர இந்தியாவோட முதல் இந்திய பிரதமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பண்டித ஜவஹர்லால் நேரு. ஸோ அவரோட 5 ஆண்டு கால டென்யூர் 1950 திட்டக்குழு அமைச்சதுக்கப்புறம் 51 ஃபஸ்ட்டு முதல் 5 ஆண்டு திட்டம் செயல்படுத்தப்படுது. திட்டக்குழு தலைவர் எப்போவுமே வந்து பிரதமராக தான் இருப்பார். துணைத் தலைவர் தான் வந்து குல்சாரிலால் நந்தா அப்படிங்கிறவர். ஹிராகுட் அணை திட்டம் எந்த நதியின் குறுக்கே முதல் 5 ஆண்டு திட்ட காலத்தில் கட்டப்பட்டது? ஹிராகுட் அணை. மகாநதி ஒடிசா மாநிலத்தில் இருக்க மகாநதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள ஹிராகுட் அணை தான் முதல் 5 ஆண்டு திட்ட காலத்தில் கட்டப்பட்டது. முதல் 5 ஆண்டு திட்டம் ஒரு வெற்றியடைந்த திட்டமா? ஆம், பெரும் வெற்றி பெற்ற ஒரு திட்டம்தான். ஏன்னா நமக்கு வந்து டார்கெட் வச்சது வந்து பார்த்திங்கன்னா 2.1, கிடைச்ச கோல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வளர்ச்சி விகிதம் வந்து பார்த்திங்கன்னா 3.6. நல்ல வெற்றி அடைந்த திட்டமாகவே இது கருதப்படுகிறது. பருவமழை எல்லாமே வந்து கரெக்டாக அமைஞ்சதுனால இந்த திட்டம் நல்ல வெற்றியாக அமைஞ்சது. 2ஆம் 5 ஆண்டு திட்டத்தின் கால அளவு என்ன? ஆயிரத்தி 1956 முதல் 1961 வரை.
இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம் யாரால் வடிவமைக்கப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஆர் KN ராஜ், PC மகிலனோபிஸ், ஜான் மில்லர், DR கட்கில். PC மகிலனோபிஸ் அப்படிங்கிற ஒரு அறிஞரால் இந்த இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம் வடிவமைக்கப்பட்டது. இந்த இரண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தோட இந்த PC மகிலனோபிஸ் அவர்கள் இந்திய புள்ளியியல் அறிஞர், இந்திய புள்ளியியல் துறையோட தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறார். இந்த PC மகிலனோபிஸ் அவர்களால் தான் இந்த இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம் வடிவமைக்கப்பட்டது. இது கனரக மற்றும் தொழிற்சாலைகளுக்கு மிக முக்கியத்துவம் அளிப்பதாக இருந்தது. இரண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? ஆப்ஷன்ஸ் கனரக மற்றும் அடிப்படை தொழில்துறை வளர்ச்சி. ஃபஸ்ட்டு ஐந்தாண்டு திட்டம் வந்து சரியான வெற்றி, ஓகேங்களா? ஸோ அதில் கிடைச்ச வெற்றியினால் நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வந்து வேளாண்மை இருந்துச்சு. ஃபஸ்ட்டு சாப்பிடத்தான் நம்ம பார்ப்போம், உணவு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம், அதுக்கப்புறம் தான் தொழில். ஸோ ஃபஸ்ட்டு ஐந்தாண்டு திட்டம் வந்து நல்ல வெற்றியை பெற்றதுனால அதுக்கப்புறம் வளர்ச்சியை பார்க்கணும், அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட்டை பார்க்குறதுக்காக தொழில்துறையை அதிகப்படுத்தலாம், ரேப்பிட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் பண்ணுறதுக்காக இரும்பு, எஃகு, கனரக இயந்திரங்கள் போன்ற அடிப்படை தொழில்களின் வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது. நேரு மகிலனோபிஸ் உத்தி என்று அழைக்கப்படுகிறது. இது ரூர்கெலா எஃகு ஆலை எந்த நாட்டின் உதவியுடன் இரண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தில் அமைக்கப்பட்டது? ஸோ இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம் அப்போ தான் இந்த ரூர்கெலா எஃகு ஆலையெல்லாம் தொடங்கப்பட்டது. ஸோ அதுக்கு வந்து நமக்கு வெளிநாட்டிலேருந்து ஒரு உதவுனாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனி, எக்ஸாக்டாக சொல்லணும்னா மேற்கு ஜெர்மனி, ஒடிசா மாநிலத்தில் ரூர்கெலாவில் அமைக்கப்பட்ட எஃகு ஆலை மேற்கு ஜெர்மனியின் உதவியுடன் நமக்கு வந்து நிறுவப்பட்டது. பிலாய் எஃகு ஆலை அமைக்க உதவிய நாடு எது? சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள பிலாய் எஃகு ஆலை. முன்னாடி இது மத்திய பிரதேசமாக இருந்தது. மத்திய பிரதேசத்தில் இருக்க பிலாய் எஃகு ஆலை சோவியத் யூனியன் உதவியுடன் 1955 இரண்டாம் ஐந்தாண்டு திட்ட காலத்தில் இது தொடங்கப்பட்டது. சோவியத் யூனியன் உதவியுடன் தொடங்கப்பட்டது. துர்காப்பூர் எஃகு ஆலை எந்த நாட்டின் உதவியுடன் நிறுவப்பட்டது? மேற்கு வங்கம். துர்காப்பூர் மேற்கு வங்கத்தில் இருக்க துர்காப்பூர் எஃகு ஆலை. பிரிட்டன் உதவியுடன், UK உதவியுடன், யுனைடெட் கிங்டம் அந்த உதவி இரண்டாம் ஐந்தாண்டு திட்ட காலத்தில் உதவியோடு இது நிறுவப்பட்டது. இரண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தின் இலக்கு வைக்கப்பட்ட வளர்ச்சி விகிதம், டார்கெட் பண்ணின வளர்ச்சி விகிதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இரண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தில் 4.5% உயர்த்த வேண்டும் என்ற முடிவு எடுக்கப்பட்டது. இரண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தின் போது எட்டப்பட்ட உண்மையான வளர்ச்சி விகிதம், நமக்கு கிடைச்ச வளர்ச்சி விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா 4.27% தான் நமக்கு கிடைக்கப்பட்டது. இருந்தாலும் இது ஒரு வெற்றி அடைந்த ஐந்தாண்டு திட்டம் தான் நம்ம எடுத்துக்கிறாங்க. இரண்டாம் ஐந்தாண்டு திட்ட காலத்தில் அணுசக்தி ஆணையம் யாருடைய தலைமையில் முக்கியத்துவம் பெற்றது? இரண்டாவது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் தான் அணுசக்தி ஆணையம்லாம் அமைக்கிறாங்க. அணுசக்தி ஆணையம் அமைக்க முயற்சி எடுக்கப்படுகிறது. ஹோமி ஜே பாபா தலைமையில் இரண்டாம் ஐந்தாண்டு திட்ட காலத்தில் தான் அணுசக்தி ஆராய்ச்சி மற்றும் கட்டமைப்பு வலுப்படுத்தப்பட்டது. இந்தியாவில் சோசியலிச மாதிரி சமுதாயத்தை உருவாக்குவதை நோக்கமாக கொண்ட திட்டம்.
ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் தான் வந்து சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி 1955. அதாவது முதலாவது ஐந்தாண்டு திட்டம் நடந்துக்கிட்டு இருக்கப்பயே ஆவடியில் ஒவ்வொரு இயருமே வந்து ஆவடி இல்லை மற்ற இடங்களில் காங்கிரஸ் மாநாடு நடக்கும். அந்த மாநாட்டில் தீர்மானம் போடுறாங்க, சோசியலிச மாதிரி சமுதாயத்தை உருவாக்குவது இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம். முன்கூட்டியே முடிவு பண்ணிடுறாங்க, ஒரு தீர்மானம் போட்டுடுறாங்க. ஸோ அது இரண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தில் பிரதிபலிக்குது. சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி. கீழ்கண்டவற்றுள் எது இரண்டாம் திட்ட காலத்தில் தொடங்கப்பட்ட ரயில் பெட்டி தொழிற்சாலை? பெரம்பூர் இணைப்பு ரயில் பெட்டி தொழிற்சாலை, ICF அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? சித்தரஞ்சன் லோகோமோட்டிவ்லாம் ஃபஸ்ட்டு ஐந்தாண்டு திட்டத்திலேயே தொடங்கப்பட்டு விட்டது. இதுதான் இரண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தில் பெரம்பூர் இணைப்பு ரயில் பெட்டி தொழிற்சாலை. இரண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தில் எதற்கு குறைந்த முன்னுரிமை அளிக்கப்பட்டது? ஆப்ஷன்ஸ் 4 எதற்கு குறைந்த முன்னுரிமை அளிக்கப்பட்டது? வேளாண்மைக்கு குறைந்த முன்னுரிமை. ஏன்னா நம்ம வேளாண்மை ஃபஸ்ட் ஐந்தாண்டு திட்டத்தில் நல்ல வளர்ச்சி பெற்றுட்டோம். ஸோ அதனால் இப்போ தொழில்துறையில் முன்னேற்றம் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய ஃபோக்கஸ் வந்து தொழில்துறை மேலே தான் இருந்துச்சு. இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தொழில்துறை மற்றும் வர்த்தக திட்டம், மகிழனோபிஸ் திட்டம், கட்கில் திட்டம், நேரு திட்டம். சரியான ஆன்சர் மகிழனோபிஸ் திட்டம். ஸோ பொருளாதார நிபுணரான புள்ளியியல் நிபுணரான மகிழனோபிஸ் உத்திகளை கொண்டு செயல்படுத்தப்பட்ட திட்டம் மகிழனோபிஸ் திட்டம். அவரோட பிறந்த நாள் ஜூன் 29 தேசிய புள்ளியியல் தினமாக கொண்டாடப்படுகிறது. மூன்றாம் ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் என்ன? மூன்றாம் ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் 1961 முதல் 66 வரை. மூன்றாம் ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் என்ன? சுயசார்பு மற்றும் சுய உற்பத்தி அப்படிங்கிற மாதிரி சுயசார்பு கொண்டதாக நம்ம பொருளாதாரம் இருக்கணுங்கிறத மெயினாக முடிவு பண்ணி கோலா வச்சு ஆரம்பிக்கப்பட்டது தான் மூன்றாம் ஐந்தாண்டு திட்டம். மூன்றாம் ஐந்தாண்டு திட்டத்திற்கு வழங்கப்பட்ட மற்றொரு பெயர் என்ன? மெட்ரோ திட்டம், கட்கில் யோஜனா, நேரு யோஜனா, விஸ்வேஸ்வரையா திட்டம். இதில் எது? கட்கில் யோஜனா. ஓகேங்களா? திட்டக்குழுவின் துணைத் தலைவராக இருந்த DR கட்கில் அவர்களின் பங்களிப்பால் இத்திட்டம் கட்கில் யோஜனா என்று அழைக்கப்படுகிறது. மூன்றாம் ஐந்தாண்டு திட்டம் தோல்வியடைய முக்கிய காரணம் என்ன? மூன்றாம் ஐந்தாண்டு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய வெற்றி அடையவில்லை. அது எதிர்பார்த்த வளர்ச்சியை கொடுக்கல. ஸோ அதுக்கான ரீசன் 1962-65 சீன போர் நடந்துக்கிட்டு இருக்கு. இயற்கையுமே நமக்கு வந்து எதிராக கடும் வறட்சி நிலவுது. அரசியல் ஸ்திரத்தன்மை. ஏன்னா இந்த மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தின் போது தான் நேரு இறக்குறாரு, ஜவஹர்லால் நேரு இறக்குறாரு, லால் பகதூர் சாஸ்திரியுமே பிரதமராக இருந்து இறந்து போகிறாரு. ஸோ அரசியல் ஸ்திரத்தன்மையும் இருந்துச்சு. இந்த மேலே இருக்க 3 காரணமாக தான். பொகாரா எஃகு ஆலை எந்த திட்ட காலத்தில் தொடங்கப்பட்டது? மூன்றாம் ஐந்தாண்டு திட்ட காலத்தில் சோவியத் யூனியன் உதவியுடன் தொடங்கப்பட்டது 1964. மூன்றாம் திட்டத்தின் இலக்கு மற்றும் உண்மையான வளர்ச்சி விகிதம் முறையே என்ன? என்ன டார்கெட் பண்ணாங்க, என்ன அச்சீவ் பண்ணோம்? ஸோ மூன்றாம் ஐந்தாண்டு திட்டத்தோட டீட்டெயில்ஸ் 5.6 வளர்ச்சி விகிதம் வந்து இலக்காக வைக்கப்பட்டது. ஆனால் போர் மற்றும் வறட்சி காரணமாக
வெறும் 2.8% மட்டுமே எட்ட முடியுது. பாதிக்கு பாதியாக குறைஞ்சிருச்சு. ஏன்னா 2 போர்கள், சீன போர் 1962, 1965, பாகிஸ்தான் போர், ஓகேங்களா, 2 போருமே இங்கே கொடுக்க வேண்டிய நிதி இராணுவத்திற்கு கொடுக்கப்பட்டது. அதனால் இதோட வளர்ச்சி விகிதம் மிக கம்மியாக இருந்தது, பாதிக்கு பாதியாக ஆகிவிட்டது. இந்திய வரலாற்றில் திட்ட விடுமுறை காலம் என்று அழைக்கப்படும் காலம் என்ன? திட்ட விடுமுறை காலம் 1966 முதல் 1969. ஸோ 3வது திட்ட காலம் வந்து 66ஓட முடியுது. அது அந்த திட்டம் வந்து சரியான தோல்வி, நிதி நெருக்கடி, கடுமையான நிதி நெருக்கடி அந்த மாதிரி இருக்கிறதுனால ஸோ திட்டத்தை வந்து கொஞ்ச நாளைக்கு ஒத்தி வைக்கிறாங்க. ஸோ அதுதான் 1966லேருந்து 69 வரைக்கும். திட்ட விடுமுறை காலத்தில் 5 ஆண்டு திட்டங்களுக்கு பதிலாக என்ன திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன? ஐந்தாண்டு திட்டங்களுக்கு பெரிய நிதியை ஒதுக்குறதுக்கு பதிலாக ஆண்டு திட்டங்களை செயல்படுத்தினாங்க. அதான் ஆண்டு திட்டங்கள் தான் ஆன்சர். 5 ஆண்டு திட்டங்களுக்கு பதிலாக ஒவ்வொரு ஆண்டுக்குமே உண்டான விஷயங்களை செயல்படுத்திக்கிறாங்க. இந்தியாவில் பசுமை புரட்சி எந்த காலகட்டத்தில் தொடங்கப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஆர் திட்ட விடுமுறை காலம் 1966 முதல் 69 வரை. ஸோ ஆண்டு திட்டங்கள் செயல்படுத்திட்டு இருக்கும்போது தான் பசுமை புரட்சியுமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உணவுக் கழகம் மற்றும் விவசாய விலை ஆணையம் எந்த திட்ட காலத்தில் அமைக்கப்பட்டது? FCI மற்றும் விவசாயிகளுக்கான விவசாய விலை ஆணையம். சரியான ஆன்சர் வந்து 3வது 5 ஆண்டு திட்டத்தின் அப்போ தான் இந்த ஆணையங்கள்லாம் அமைக்கப்பட்டது. 3வது 5 ஆண்டு திட்டத்தின் தோல்விக்கு பின் இந்திய நாணயம் மதிப்பிழப்பு செய்யப்பட்ட ஆண்டு எது? டீஎவாலுவேஷன் ஆயிடுச்சு. 3வது 5 ஆண்டு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா கடுமையான தோல்வி. ஆயிரத்தி 1966 சரியான டீஎவாலுவேஷன் ஆகிடுச்சு. வந்து ரூபாய் மதிப்பு வந்து டீஎவாலுவேட் ஆகிடுச்சு. 3ஆம் திட்டத்தின் இறுதி பகுதியில் பிரதமராக பொறுப்பேற்றவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் ஜவஹர்லால் நேரு, லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி, மொரார்ஜி தேசாய். ஸோ கடைசி கட்டத்தில் இந்திரா காந்தி, ஓகேங்களா. ஸ்டார்ட் பண்ணது ஜவஹர்லால் நேரு, இடையில ஜவஹர்லால் நேரு இறக்கவும் லால் பகதூர் சாஸ்திரி வந்து பொறுப்பேற்றுக்கிறாரு, அவரும் இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் இந்திரா காந்தி பிரதமராக பொறுப்பேற்று வழி நடத்துகிறார். லால் பகதூர் சாஸ்திரியின் பிரபலமான முழக்கமான ஜெய் ஜவான் ஜெய் கிசான் எந்த திட்ட காலத்தில் உருவானது? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 3வது 5 ஆண்டு திட்டம். ஸோ 1965 இந்திய பாகிஸ்தான் போகிறப்போ ஸோ ஒரு ஸ்லோகனாக லால் பகதூர் சாஸ்திரி கொடுக்குறாரு, ஜெய் ஜவான் ஜெய் கிசான் அப்படிங்கிறது. 4ஆம் 5 ஆண்டு திட்டத்தின் காலம் என்ன? 5 ஆண்டு திட்ட காலம். ஸோ 3 ஆண்டுகள் நமக்கு வந்து திட்ட விடுமுறை காலம். 1969 முதல் 1974 வரை இந்திரா காந்தி தலைமையில் 4ஆம் 5 ஆண்டு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. 4ஆம் 5 ஆண்டு திட்டத்தின் முக்கிய 2 நோக்கங்கள் யாவை? நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு நிலை. ஸ்டேபிளாக இருக்கிற, இங்கே தான் வந்து ஸ்டெபிலிட்டி யோசிக்கிறாங்க. 4வது 5 ஆண்டு திட்டத்தில் தான் ஸ்டெபிலிட்டிஸுங்கிறத யோசிக்கிறாங்க, ஸ்டெபிலிட்டியாக இருக்கிறது. இந்தியாவின் 14 முக்கிய வணிக வங்கிகள் எந்த ஆண்டு தேசியமயமாக்கப்பட்டன?
1969 4ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் தொடக்க ஆண்டு. 4ஆம் ஐந்தாண்டு திட்டம் தொடக்கத்திலேயே 14 வங்கிகளை தேசியமயமாக்குறாங்க. 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட போது பிரதமராக இருந்தவர் யார்? இந்திரா காந்தி அம்மையார் தான் பிரதமராக இருந்தார். இந்தியாவின் முதல் அணுசக்தி சோதனை பொக்ரான் புன்னகைக்கும் புத்தா, லாஃபிங் புத்தா அப்படின்னு சொல்கிறது எந்த திட்ட காலத்தில் நிகழ்ந்தது? நான்காம் ஐந்தாண்டு திட்டத்தப்போ நடந்துச்சு. 1974 4ஆம் ஐந்தாண்டு திட்டப்போ நடந்துச்சு. நான்காம் ஐந்தாண்டு திட்ட காலத்தில் வங்காளதேச உருவாக்கத்தின் போது இந்தியா சந்தித்த முக்கிய பிரச்சனை என்ன? ஸோ 4ஆம் ஐந்தாண்டு திட்டம் நடக்கும்போதே பங்களாதேச போருனா நமக்கும் அவங்களுக்கும் இல்லை, கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் இருந்துச்சு. அது நம்ம அந்த பாகிஸ்தானை நம்ம சைடு இருக்கிற பங்களாதேஷ், இப்போ பங்களாதேஷாக இருக்கிற கிழக்கு பாகிஸ்தானை பிரிக்கிறது தான். ஸோ அதனால் அகதிகள் நிறைய வருகை, அதை சமாளிக்க முடியலை. ஸோ அதுதான் 4ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் போது சந்தித்த முக்கிய பிரச்சனை. 4ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் இலக்கு வளர்ச்சி விகிதம் என்ன? டார்கெட் வச்சது எவ்வளோ? டார்கெட் பார்த்தீங்கன்னா 5.7%. ஸோ பொருளாதாரத்தை மீட்டெடுக்க முடியும் என்ற நம்பிக்கையில் 4ஆம் ஐந்தாண்டு திட்டத்திற்கு 5.7% மிக உயர்ந்த வளர்ச்சி விகிதம் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. 4ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் இறுதியில் எட்டப்பட்ட உண்மையான வளர்ச்சி விகிதம் 5.7 வச்சாங்க. ஆக்சுவலாக என்ன கிடச்சிச்சு? என்ன வளர்ச்சி விகிதம் கிடச்சிச்சு? 3.3% மட்டுமே வளர்ச்சி விகிதமாக எட்டப்பட்டது. குடும்ப கட்டுப்பாடு திட்டம் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் தீவிரமாக செயல்படுத்தப்பட்டது? நான்காம் ஐந்தாண்டு திட்டத்தில் இந்த திட்டம் அதிகமாக செயல்படுத்தப்பட்டது. 4ஆம் ஐந்தாண்டு திட்டம் எந்த மாதிரியின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது? அசோக் ருத்ரா மற்றும் ஆலன் எஸ் மேனன் அந்த மாதிரியை அடிப்படையாக கொண்டு 4ஆம் ஐந்தாண்டு திட்டம் உருவாக்கப்பட்டது. இந்தியாவில் வெண்மை புரட்சி எந்த காலத்தில் தொடங்கப்பட்டது? எந்த திட்ட காலத்தில்? 1970 தொடங்கப்பட்டது. நான்காம் ஐந்தாண்டு திட்டத்தப்போ தொடங்கப்பட்டுச்சு. வறட்சி பாதித்த பகுதி மேம்பாட்டு திட்டம் DPAP எந்த திட்ட காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது? இதுவுமே 4ஆம் ஐந்தாண்டு திட்ட காலத்தில் தான் தொடங்கப்பட்டது. ஸோ 50 கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நான் அடுத்தடுத்த 5 இயர் பிளான் பற்றின கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் டெஸ்ட்டு சீரியஸாக போடுறேன். ஸோ டிக்டாக் ப்ரிப்பரேஷன் சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.